Bonjour à tous. In this lesson, we are going to speak about accent. Accent in French, of course. So in French, there are 4 accents. And the first one is accent aigu. And now we're going to see about accent aigu. Generally, we should pronounce this word like accent aigu. And with the liaison, we should pronounce like l'accent aigu. Okay, l'accent aigu. And second one is l'accent grave. Second one is l'accent grave. And third one is accent circonflex. Accent circonflex. And fourth one is accent tréma. Accent tréma. Okay, let's start with the first one, l'accent aigu. L'accent aigu is just for one letter and one vowel. Here is the letter E. And the purpose of this accent is to change the sound of this letter. And no more E in French is E. But with this accent, we say A. E, A. E, A. Like in this example, cheminée. Cheminée means in English, cheminée. We can hear in the first part, first syllable, we got the sound E. Sh, because there is no accent aigu. And the second one here, there is the accent. So the sound is A. Cheminée. Cheminée. Okay. In another example, école. École. Or télé. இப்போ நம்ம வந்து les accents அப்படின்ற அந்த ப்ரொனவுன்சியேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் இப்போ அக்ஸான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 4 விதமான அக்ஸான் இருக்குது. இப்போ அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்ஸான் aigu அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ஸான் aiguக்கு அடுத்தது அக்ஸான் கிராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்ஸான் ஷப்போ சொல்லுவாங்க, இல்லைன்னா அக்ஸான் சிர்கோன்ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஏன்னா மேலே தொப்பி போட்ட மாதிரி வரும், அதனால தான் ஷப்போன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ஸான் ட்ரேமா, அதாவது ட்ரேமானா மேலே 2 புள்ளி வரும். இதுதான் அந்த 4 அக்ஸான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இது ஃபர்ஸ்ட் ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல இருக்கக்கூடாது அக்ஸான் aigu அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஸான் அது வந்து அக்ஸான் aigu தான். ஆனால் அக்ஸான்ற வார்த்தை டீயில் முடிகிறதுனால அது கூட சேர்த்து அக்ஸான் aigu அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு வார்த்தைக்கு மேலே இந்த மாதிரி ரைட்டில் அந்த சைன் வந்துச்சுன்னா அது அக்ஸான் aiguன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னா, லைக் வந்து இப்போது அல்ஃபாபேல முதல் வார்த்தை வந்து ஏ சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஏ சவுண்டை உச்சரிப்பு வச்சு தான் இதையே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷ மீ நே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஈயை பார்த்தீங்கன்னா வெறும் ஏ சவுண்டு தான் சொல்லணும் இல்லையா. அல்ஃபாபேல சொல்கிற மாதிரி வெறும் ஏன்ற சவுண்டு தான் நம்ம அதை சொல்லி ஆகணும், ஷ. அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நே, ஷ மீ நே. அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய டோன் வந்து கொஞ்சம் ரேஸ் ஆகுது, அப்போ ஷெமினே. அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கோல் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேலே. இப்போ ரெண்டுக்கும் அக்ஸான் aigu இல்லைன்னா அது தேல் அப்படி தான் சொல்லணும். அந்த ஏன்றதுக்கு பதிலாக அக்ஸான் aigu வர்றதுனால தான் அது ஏன்ற சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் ஆகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சவுண்டை எடுத்துகிட்டு படித்து பார்த்தீங்கன்னா இந்த உச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்காது. தெலேன்ற உச்சரிப்புக்கு பதிலாக தேல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் அக்ஸான் aigu அப்படின்னு சொல்லுவாங்க. Let's see now accent grave. L'accent grave works with the letter A again, and again it's changed the sound of this letter. Now the sound is A. So we have A, which means accent aigu A, and A accent grave A. Like in this example, a règle, mère, rivière, père. இப்போ இந்த அக்ஸான் கிராவ் வந்து இது மறுபடியும் அதே மாதிரி அந்த ஈன்ற லெட்டரில் தான் நம்ம இந்த அக்ஸான் கிராவ் வரும். இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளாக ஏ அப்படின்ற சவுண்டில் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த ஏன்ற சவுண்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக்ல ஏ, அப்போ பார்த்தீங்கன்னா ரேக்ல, mère,
ஏ சவுண்ட் வருது இல்லையா, அந்த ஏக்கு முன்னாடி எம் சேர்த்திங்கன்னா மே, அப்போ மேர் மேர். ரி வி ஏர் ரிவியர் ரிவியர். பே ஏ பே பேர் பேர். Okay. In another example with the letter A, but in this case it doesn't change the sound of this letter, it should pronounce like A. You know why? Because so it helps us to avoid the confusion between the similar word. Okay, because A it's a verb avoir like illa ella, and second one is A with the accent grave, that is preposition. So for example, I go to Paris, je vais à Paris, je vais à Paris. And illa un stylo, illa un stylo. And it is the same thing actually for the letter U, and don't change the pronunciation, the difference between U and U, but you should not change the sound here, both sound are similar. Okay, so the first U without an accent grave, so that is a comparison. For example, blanc ou noir, black or white, so or it's the meaning of that word. Okay, and the second one with the accent grave, that is where are you, où es tu, où es tu. So just to make a difference between the two words, we have this accent. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சில டவுட் இருக்கும். இப்போ ஆக்கு மேலே கூட வந்து எக்ஸாம் கிராவ் மாதிரி வருது இல்லையா, அது எந்த மாதிரி சவுண்டில் நம்ம படிக்கணும், அந்த சந்தேகங்கள் வரும். அதே மாதிரி யூக்கு மேலே வரக்கூடிய அந்த எக்ஸாம் கிராவ் வருது இல்லையா, அது எப்படி படிக்கணும், இந்த மாதிரி சில டவுட் எல்லாமே இருக்கும். தயவு செய்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா சவுண்ட் எல்லாம் மாற்றி படிக்க வேணாம். எப்போதும் போல் நம்ம அந்த அல்ஃபாபெட்டில் எப்படிலாம் படிப்போமோ அதே மாதிரியே தான் இதை படிக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சைன் வந்து இதுக்கு மேலே வருது. என்னென்னா வெறும் ஆ வந்துச்சுன்னா இப்போ அவ்வாறு வரப்பில் இல்லுக்கும் ஏலுக்கும் என்ன சொல்லுவோம், இல்லா ஏலா. உதாரணத்துக்கு இல்லா ஆஸ்டிலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஆ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிப்போசிஷன். இங்கிலீஷில் வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா டூன்னு சொல்லலாம், அட்டுன்னு சொல்லலாம். இப்போ je vais à Paris, I go to Paris அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவும் ஆ தான், அதுவும் ஆ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூக்கு மேலே அக்ஸாம் கிராவ் வரும். இது எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஊ எப்படி படிச்சிங்களோ அதே மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் ஊன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் ஆர் பிளாக் வேணுமா அப்படின்னு கேட்குறோம். வுலே பிளாங் ஊ நுவார் அப்படின்னு கேட்கக்கூடாது. அண்ட் செகண்ட் ஊ வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்கே இருக்கிற, அதாவது வேர் எங்கே அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஊ ஏ த்வி அப்படின்னா வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிற. இந்த வித்தியாசங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த சைன்ன்றது மேலே வருது. இதுதான், மற்றபடி ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது. இதை வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரொனவுன்சியேஷன் தேடி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. லெட்ஸ் ஸ்பீக்ஸ் நவ் அபவுட் த accent circumflex. L'accent circumflex, it's for all vowel in French like A, E, I, O, U. So let's start to explain the origin of this circumflex accent. So it is a mark of an S in old French. In modern French we say hôtel. So however we used to say in old French hostel, and it's became circumflex accent. So the letter S it's disappeared and it's became circumflex accent. I don't know why we need it nowadays. Actually we can't hear the difference here. So இப்போ இந்த இடத்துல l'accent circumflex அப்படின்ற அந்த ஆக்சென்ட் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஒய்எல் எல்லாத்துக்குமே வரும் எக்ஸப்ட் இக்ராக். அந்த ஒய்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒய்எலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சென்ட் சிர்கம்ஃப்ளெக்ஸ் வராது, மற்ற எல்லா இதுலேயுமே வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு மேலே அந்த ஷப்போ வரும், அடுத்தது வந்து ஆக்கு மேலே ஷப்போ வரும், ஏக்கு மேலே ஷப்போ வரும், ஈக்கு மேலே வரும், ஓக்கு மேலேயும் வரும், அதே மாதிரி யூக்கு மேலேயும் அந்த ஷப்போ வரும். இது எப்படி இது சவுண்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி சவுண்டு தான். இது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஃப்ரெஞ்சில் வந்து நம்ம இப்போ இதை வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பழைய ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓக்கு மேலே ஷப்போ வருது இல்லைங்களா. இப்போது இந்த மாடர்ன் ஃப்ரெஞ்சில் வந்து ஓக்கு மேலே ஷப்போ வருது. ஆனால் இதுவே பழைய ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்ன்ற மாதிரி வரும். இப்போ வந்து ஹோஸ்டேல் அப்படின்னு வரும். அந்த எஸ்ஸுக்கு பதிலாக தான் இப்போ ஷப்போ போட்டு இப்போ அதனுடைய ஏதோ மாற்றிருக்கிறாங்க. பட் இப்போ எந்த ஒரு வார்த்தைக்கு மேலே அந்த ஷப்போ வந்தாலும் எந்த ப்ரொனவுன்சியேஷனும் மாறாது. அது எப்போதும் போல தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏ வருதுன்னா அந்த ஏக்கு மேலே அந்த மாதிரி ஷப்போ வருதுன்னா அது எப்படி நம்ம அக்ஸாங் கிராவுக்கு ஏ ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ, ஏ அப்படின்ற சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஏக்கு மேலே வரக்கூடிய அந்த ஷப்போவையும் ஏன்றதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள். இப்போ வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.
and we are going to see the first letter E and U. So in these two cases there is no changes of the pronunciation. So for example, when you write eel, the meaning is island. In English, island, instead of pronouncing s, so they used to pronounce like island, so the same here also in French also, eel, and instead of s here it became I chapeau, means e chapeau, okay, island. So the same things like fresh. So but sometimes it is useful to get this accent, so to know the difference between the two words like jeune, so little bit different here. In this case we got two similar words with different meaning and also the two different pronunciation. So the first one, jeune, meaning is young, and the second one with a slight different pronunciation like jeune, so the meaning is fasting when you don't eat. Jeune. So and another example, du, the preposition, and the second example, du, it's the participe du verb devoir, so with the same pronunciation. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல ஈக்கு மேலே வரக்கூடிய அந்த ஷப்போவும் அதே மாதிரி யூக்கு மேலே வரக்கூடிய அந்த ஷப்போவை பற்றியும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான், சேம் ப்ரொனவுன்சியேஷன், எந்த ஒரு ப்ரொனவுன்சியேஷனும் மாற்ற தேவையில்ல நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈல், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஈல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஈலுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஐலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஐலேண்டுடைய வார்த்தையை கவனித்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து ISLANDன்னு வரும். இப்போ இங்கிலீஷில் வந்து ஐஎஸ்ன்னு வருது இல்லையா, ஆனால் அந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா ஐலேண்டுன்னு படிப்போம். அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்சில் வந்து ஷப்போ வருது. இப்போ அந்த ஷப்போ இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் எஸ் இருக்கிறதா அர்த்தம். இது ஏன்ஷியன்ட் ஃப்ரெஞ்ச். இப்போ மாடர்ன் ஃப்ரெஞ்சுக்கு வந்து இந்த ஷப்போ மேலே ஐ வருது அப்படின்னா பக்கத்தில் எஸ் இருக்கிறதா அர்த்தம். ஆனால் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து ஈல் அப்படின்னு தான் படிக்கணும். அதே மாதிரி ஃப்ரெஷ்னா ஃப்ரெஷ்ன்ற அர்த்தம், ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு வார்த்தைகள் கொண்டு இருக்குது, ஜேன். இது ரெண்டு ஸ்லைட், இந்த செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த ப்ரொனவுன்சியேஷனில், ஜேன். இப்போ ஜூன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஜேன், அப்போ வந்து ஜேன் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ஜேன்னு என்ன அர்த்தம்? இப்போ ஜேனுன்னா யங்குன்ற அர்த்தம், இளமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஜேன். இப்போ ஜேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஃபாஸ்ட், அதாவது வந்து ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஜேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது துன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிப்போசிஷனில் வரக்கூடாது, இந்த சம் அபவுட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் பக்கத்தில் வரக்கூடிய அந்த ஷப்போட வரக்கூடாது பார்த்தீங்கன்னா து, அதுவும் சேம் ப்ரொனவுன்சியேஷன். ஆனால் இது எங்கே சொல்லுவாங்கன்னா தெவ்வாருடைய பார்ட்டிசிபஸே, அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு வெர்பு கான்ஜுகேட் பண்ணுறப்போ பார்ட்டிசிபஸேன்னு வந்து பாருங்கள், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நவ் accent circumflex, well, chateau means here also the meaning chateau means castle, and sometimes it is useful to make a difference between two similar words. The first one, path, the meaning of this word is animal's legs, so the pronunciation is une path. The second one is path means pasta, path and path. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்கு மேலே வரக்கூடிய அந்த ஷப்போ வந்து ஆன்னு தான் படிக்கணும், இது வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ ஷத்தோ, இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்கு மேலே அந்த ஷப்போ வருது இல்லையா, இது வந்து ப்ரொனவுன்சியேஷனில் மாற்றி படிக்க தேவையில்லை, ஆஸ் இட் இஸ் எப்போதும் போல் ஆன்ற சவுண்ட்லேயே படிக்கலாம். இப்போ ஷத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஷத்தோனா கேஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து கோட்டை. இதுலேயும் வந்து இங்கிலீஷில் கேஸ்டல் ஸ்பெல்லிங் CASன்னு தான் வருது. ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இந்த எஸ்ஸுக்கு பதிலாக தான் அந்த ஷப்போன்றது வருதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா, அதே தான். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு வார்த்தைங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்துன்னா அனிமல்ஸ் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ மிருகங்களுடைய கால், பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தா. ரெண்டாவது இன்னொரு பாத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்டான்றது உங்களுக்கு தெரியும், சாப்பிடக்கூடியது. And here accent chapeau, it's same the pronunciation like accent grave, like okay, crab. The example here, crab.
Crepe means cake. Être, the verb in English to be. ஸோ இப்போ இந்த accent grave அதாவது ஸோ இந்த accent chapeau வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம accent grave எப்படி ஏன்ற சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராப்ன்றது கேக். ரெண்டாவது ஏத்ரன்னு என்ன அர்த்தம்னா டு பி. டு பி இங்கிலீஷில் வந்து டு பின்னு சொல்லுவாங்க, தமிழில் இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. The letter O avec the l'accent circonflexe. It's interesting to make a difference between two similar words. So the first one is notre. Notre means our, notre livre, our book. And the second one is pronom. Notre means ours. So drôle. இதுவும் வந்து அதே மாதிரி ஓன்ற சவுண்ட் வந்து ஓக்கு மேலே ஷப்போ வந்துச்சுன்னா ஓ சவுண்டில் தான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த ஷப்போ தான். நோத்ருனா அவர். இப்போ வந்து நோத்ரு லீவ்னா எங்களுடைய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இங்கே பக்கத்தில் வந்து நோத்ரு. இப்போ இது நோத்ரு இது வித்தியாசம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நோத்ரு இது ஓ லைட்டாக கொஞ்சம் டோன் ஏற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். நோத்ரு. அப்போ இது என்னன்னா ப்ரொனோனா அவர்ஸ், எங்களுடையது. இப்போது எங்களுடைய புத்தகங்களுக்கு பதிலாக இந்த நோத்ரு அப்படின்னா எங்களுடையவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய அர்த்தம். அதே மாதிரி த்ரோல். இப்போ த்ரோல்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஃபன்னி அப்படின்னு சொல்லக்கூடியது, கேளிக்கை, வேடிக்கையான அப்படின்னு சொல்லக்கூடியது. And now we are seeing about accent trema like and e. In accent trema it's work with two vowel like and e. Okay, so what is the pronunciation of this two word? Okay, accent trema like accent trema. How to pronounce this? If there is any consonant after the accent trema, just we should add a link with that word and you try to pronounce it and you start to pronounce that word. Okay, for example L. Okay, so no no and l Noel. Okay, Noel means Christmas. Okay, Noel. So this is the way to pronounce that word. And the same like egoist. Usually we pronounce o and e. It's like a ua, isn't it? So o e we start to pronounce usually like ua. But here the sound is different here. If you find any accent trema like e, you should separate that word. As I said before itself, you should separate the word like a go and es is. Egoist. You understand now? Not egoist. No, that is wrong. And again I am saying that you should separate the pronunciation here. Okay, so the meaning is egoist means selfish. Okay. ஸோ இப்போ இந்த accent trema வந்து இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் ஈக்கும் தான் வரும், யூக்கு மேலேயும் வரும். அது ரொம்ப ரேரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய இந்த ரெண்டு ஒயல் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏக்கு மேலே வரக்கூடிய அந்த ரெண்டு புள்ளி தான் accent tremaன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈக்கு மேலே வரக்கூடிய அந்த accent trema வந்து இருக்குது. இதுக்குன்னு தனியாக வந்து ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது. இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த accent tremaக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோன்சோன் வந்துச்சுன்னா இந்த accent tremaவையும் அந்த கோன்சோனையும் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஇ அப்படின்றத நம்ம எப்படி படிப்போம்? ஓஇன்றதை வந்து அப்படின்னு படிப்போம். இப்போ எப்படி வந்து சாருக்கு வந்து சிஸ்டருக்கு வந்து SOEUR, அப்போ அது வந்து சார். ஓஇ வந்து ஏன்னு படிக்கணும் இல்லையா? இப்போ அதே மாதிரி NOE வந்து ந. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல் வருது. அப்போ இது என்ன செய்யணும்? இந்த மாதிரி accent trema வந்துச்சுனாலே நோ தனியாகவும் ஏல் தனியாகவும் பிரிக்கணும். அப்போது நோ ஏல், நோயல், இதுதான் வார்த்தை. நோயல்னா கிறிஸ்மஸ். இப்போ அதே மாதிரி இந்த ஈ இருக்குது, இந்த ஈக்கு மேலே ரெண்டு புள்ளி இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை வந்து எகோயிஸ்ட் அப்படின்னு படிக்கணும். எப்போதுமே இந்த நடுவில் பாருங்கள் ஓஐ வருது இல்லையா? இந்த ஓஐயை வந்து ஓன்ற சவுண்டில் நம்ம படிச்சிருப்போம். இப்போது ஈக்கு மேலே வரக்கூடிய அந்த accent trema வர்றதுனால அது என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ் கூட சேர்த்துடுறோம். அப்போ அந்த எஸ் சவுண்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ். அப்போ ஈஸ்ட் எகோயிஸ்ட். இதான் சிம்பிள் வே. இப்படி தான் நம்ம படிக்கணும். புரியுதுங்களா? மெர்சி.